நம்ம ஜனநாயகப்படி எதெல்லாம் எம்பிக்கள் கேட்குறாங்களோ, அதெல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா இடைநீக்கம் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதுல இடைநீக்கம் பண்ணதுல ஒருத்தர் ஊர்லயே இல்ல, டெல்லிலயே இல்ல. அது எப்படி பாராளுமன்ற நிர்வாக சீர்கேடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஆ அதாவது ஒரு பையன முட்டி போட்டு வைக்கிறேன்னா, ஆப்சென்ட் ஆன பையன முட்டி போட்டு வைக்கிற மாரி இருக்கு. அந்த என்ட்ரி பாஸ் குடுத்த எம்பி அவர்கள் வந்து உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அத்தகைய சம்பவங்கள ஏன் அரங்கேறுதுன்னு விவாதம் பண்ண கேள்வி கேட்ட எம்பிக்கள் வந்து வெளிய உட்கார்ந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்கள இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த வேறுபாடு இருக்குங்களா? இந்த விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? பாஸ் குடுத்தவர் தான் முதல்ல சஸ்பெண்ட் பண்ணணும். பாஸ் குடுத்தவர உடனடியா விசாரிக்க கூப்ட்டுருக்கணும். பாஸ் குடுத்தவர்ட்ட இன்னும் இன்டெப்த்தா இது என்னங்க சாதாரண பிரீச்சாங்க இது? அது அவங்களோட பிளான்ல இது ஒரு பகுதி தான். அன்னைக்கு 170 பேர் ஆப்சென்ட் இருக்காங்க செக்யூரிட்டில. எப்படி செக்யூரிட்டி 170 பேர் ஒரே நாள்ல ஆப்சென்ட் ஆவாங்க? இவங்க கனடால கூட ராவோட நிறுவனம் வந்து அவ்ளோ உச்சபட்சமா நடக்குது. இங்க ஒரு 4 பசங்க உள்ள போறது கூட உளவுத்துறைக்கு தெரியாது. அப்படிங்கிறத வந்து நம்ம நம்பணும். மேம் ஒரு மாற்றுக்காக நம்ம எடுத்துப்போம். அதாவது அந்த இடத்துல பிஜேபி எம்பியோட பாஸ பயன்படுத்தாம, ஒருவேள காங்கிரஸ் எம்பியோ அல்லது எதிர்க்கட்சிகள சார்ந்த எம்பியோ பாஸ் வந்து பயன்படுத்தி உள்ள வந்திருந்தா, இந்நேரத்துக்கு இந்த விஷயத்த பிஜேபி அரசாங்கம் இந்த மாதிரி கையாண்டுருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஃப்ரீடம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நேர்காணல்ல இணைந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கீர்த்தி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். ஃப்ரீடம் தமிழ் நேயர்களுக்கும் தங்களுக்கும். வணக்கம் மேம். மேம் எதிர்க்கட்சிகள சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு 15 பேர் அந்த இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணமும் என்னன்னு நமக்கு எல்லாமே பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். இந்த காரணத்துக்காக இவர்கள் வந்து இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. உங்களோட பார்வை என்ன மேம்? அதுல இடைநீக்கம் பண்ணதுல ஒருத்தர் ஊர்லயே இல்ல, டெல்லிலயே இல்ல. அது எப்படி பாராளுமன்ற நிர்வாக சீர்கேடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஆ அதாவது ஒரு பையன முட்டி போட்டு வைக்கிறேன்னா, ஆப்சென்ட் ஆன பையன முட்டி போட்டு வைக்கிற மாரி இருக்கு. அந்த பையனே ஸ்கூலுக்கே வரமாட்டாங்க இல்லையா? ஸ்கூலுக்கே வரலையாம். ஆனா, நாங்க அந்த பையன பனிஷ்மென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்ன மாரி, அவங்க அந்த இடைநீக்கம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு பதற்றத்திலயும், அறியாமையிலயும், நிர்வாக சீர்கேட்டிலயும் பாராளுமன்ற நிர்வாகம் இருக்கு அப்படிங்கிறது தான் இது அப்பட்டமா தெரியுது. மேம் மேலும் அங்க இருக்கிற எம்பிக்கள் எல்லாமே குற்றச்சாட்டு வைக்கிறது என்னன்னா, இங்க வந்து அதாவது அ இத்தகைய ஒரு அசம்பாவிதம் வந்து நடந்திருக்கு. உள்ள அந்த பாதுகாப்பையும் மீறி வந்து உள்ள வந்திருக்கிறது வந்து நாடாளுமன்றத்தில பாதுகாப்பின்மைய வந்து குறிக்குது. அத நாங்க வந்து விவாதம் பண்ண வந்து கேட்டிருந்தோம். அதற்காக வந்து எங்கள இடைநீக்கம் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரணம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குங்களா? இதுக்கு முன்னாடி பாராளுமன்றத்துல எதெல்லாம் எந்த விவாதம்லாம் வேண்டாம்னு தவிர்த்திருக்காங்க. நம்ம ஜனநாயகப்படி எதெல்லாம் எம்பிக்கள் கேட்குறாங்களோ, அதெல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா இடைநீக்கம் பண்ணிட்டே தான் இருக்காங்க. எந்த விஷயத்திலயும் அவங்க வந்து ஏற்றுக்கதா இல்ல. ஒண்ணும் இல்ல. நேத்திக்கு முந்தா நாள் பார்த்தீங்கன்னா, எம்.எம். அப்துல்லா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாரு. நம்ம என்ன ம். வல்லபாய் பட்டேல் என்ன சொல்லி நம்ம காஷ்மீர இணைச்சோம் அப்டின்னா, உங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து தரோம். நாங்க அத்துமீற மாட்டோம். உங்கள் குடியிருப்புகள் உங்களுக்கே இருக்கும். அந்த அந்தஸ்து வாக்கு தரோம் அப்டின்னு சொன்னா, அந்த வாக்க நீங்க காப்பாத்தினீங்களான்னு கேட்டதுக்கு, அவங்க என்ன குதி குதிச்சு, என்ன திரிச்சு நீங்க எப்படி உச்சநீதிமன்றத்துக்கு முன்னாடி பேசலாம், அந்த தீர்ப்பு பேசலாம், இந்த தீர்ப்பு பேசலாங்கிறாங்க. இதே சமயம் மறுநாளே அதே பாராளுமன்றத்துல என்ன சொல்றாங்க, உச்சநீதிமன்றம் பாராளுமன்றத்த வந்து தலையிட முடியாதுங்கிறாங்க. நாள் அப்படி பேசினவங்க, மறுநாள் இப்படி பேசுறாங்க. அ இடைநீக்கம்னு ஊர்ல இல்லாத எம்பியே பண்றாங்க. அதே மாரி பாராளுமன்ற நிர்வாகத்தில் உச்சபட்ச கோளாறுகளை அனுமதிச்சிருக்காங்க. இது வேணும்னே அனுமதிச்சிருக்காங்களா? இல்ல திட்டமிட்டு அனுமதிச்சிருக்காங்களா? இல்ல தெரியாம நடந்ததா? அப்படின்னு தெரியல. அ அதாவது தெரியாம நடந்திருக்கு அப்படின்னா, நிர்வாக சீர்கேடு. அப்படின்னா, இவங்க கனடால கூட ராவோட நிறுவனம் வந்து அவ்ளோ உச்சபட்சமா நடக்குது. இங்க ஒரு 4 பசங்க உள்ள போறது கூட உளவுத்துறைக்கு தெரியாது. அப்படிங்கிறத வந்து நம்ம நம்பணும். நம்ம காது 2ம் குத்திருக்கு அப்படிங்கிற மாரி தான் யோசிக்க வேண்டியிருக்கு. நம்மள மாரி ஆட்கள் அப்படித்தானே யோசிப்போம். ம். இல்ல இப்ப நீங்க சொல்றது எல்லாமே வச்சு பார்த்தா பண்ணா, இது வந்து திட்டமிட்டு தான் நடத்தப்பட்டிருக்கோ அப்படின்ற ஒரு ஐயம் வந்து எழுதுல. ஒருவேள இப்ப நீங்க சொல்ற மாரி ஒரு இது வந்து 4 இருவிதமான பேர் ஐயங்கள் இருக்கு. ம். இருவிதமான ஐயங்கள் இருக்கு. ஒண்ணு திட்டமிட்டு இது செஞ்சிருக்கலாம். திட்டமிடாமல் இந்த பசங்க வந்து திட்டமிடாமல் நிஜமாவே வேலை வாய்ப்புல வந்து சிக்கல்னால உள்ள வந்திருக்கலாம். ஆனால் உள்ள வந்தது இவங்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பில்ல. இல்ல மேம். அந்த என்ட்ரி பாஸே பிஜேபியோட எம்பியோட என்ட்ரி பாஸ்ல தான் மேம் உள்ள வராங்க. அ அது அப்படி நம்ம தெரியாதுன்னு மறுக்க முடியாது இல்லையா?
ஆமா, மறுக்க முடியாத அவர் என்ன சொல்றாரு, அவரு என்ன பேட்டி குடுக்குறாருன்னா, தொல்லை பண்ணிட்டே இருந்தாங்க அந்த பசங்க. அதாவது அந்த பையனுக்கு தெரிஞ்ச ஒரு பையன். ம். தொல்ல பண்ணி அவர் வந்து பிஏவ தொல்ல பண்ணதுனால குடுத்துட்டோம் அப்டின்னா, தொல்ல பண்ணினா நீங்க குடுப்பீங்க அப்டின்னா என்னங்க இது? யார் வேணாலும் குடுத்துடலாமா? இது லஷ்கர்-இ தொய்பா போறப்பயே நம்ம பார்லிமென்ட்க்குள்ள முடியாத நெலைம தான் இருந்தது. அவங்க வெளியில தான் இருந்து துப்பாக்கிலாம் வச்சிருந்தாங்க. இவங்க கலர் கேனிஸ்டர வந்து உள்ளயே எடுத்துட்டு போறாங்க. அதுல விஷ புகை இருந்ததுன்னா, இன்னைக்கு உயிருக்கு எவ்ளோ ஆபத்து? ம், ம், ம். எனக்கு இதெல்லாம் யோசிக்க வேண்டியது. இவங்க ராகுல் காந்திய ராவணன் சொன்னாங்க. ராவணன வந்து இந்த மாரி திட்டமிட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு கூட போயிருக்கலாமோ! அப்படின்னு பயங்கர பயம் இருக்கு. ஏன்னா, இந்த காலத்துல வந்து உள்ள போறவங்க வந்து சாதாரண மனிதர்கள்லாம் உள்ள முடியாது. எங்கேயோ பின்பக்கம் வந்து எங்கேயோ பெரிய ஓட்டை இருக்கு. அப்படி சாதாரண மனிதர்கள் போறதா இருந்ததுன்னா, இவங்க அனுமதியோ, இவங்க வந்து வேணும்னே போனா போகட்டும். நம்ம இத வந்து ஒரு பரபரப்பு ஆகட்டும். அப்படிங்கிறது விதமாவும் இவங்க அனுமதிச்சிருக்கலாம். ம், ம். மேம் சு. வெங்கடேஷன் அவர்களும் எம்பியான சு. வெங்கடேஷன் அவர்களுமே அதுல வந்து சொல்லியிருந்தாரு. இது இப்ப மட்டும் இல்ல தினந்தோறும் வந்து ஒரு பஸ்ல வந்து இறங்குறாங்க. அத்தனை பேர் வராங்க. அங்க இருக்கிற பாதுகாப்பு அதிகாரிகளே திணர்றாங்க. எங்ககிட்ட வந்து சொல்றாங்க, "நாங்க இத்தன பேருக்கு எப்படி வந்து பாதுகாப்பு குடுக்குறது?" அப்படின்ட்டு. ஆக இது வந்து தொடர்ந்து தினந்தோறும் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு இதுவா தான் இருந்திருக்கு. அன்னைக்கு வந்து அந்த மாரி சம்பவங்கள் வந்து அரங்கேற்கத நம்ம எடுத்துக்கலாமா? எத்தன பேர் வந்தாலும் விமான நிலையத்துல லட்சக்கணக்கா டிராவல் பண்றாங்க. இப்ப கிறிஸ்துமஸ் வந்துச்சுன்னா, எத்தன லட்சம் விமான நிலையத்துல இருக்க போறாங்க. ம், ம். சோ, விமான நிலையத்துல லட்சக்கணக்கா டிராவல் பண்ண தான் பண்ணுவாங்க. பஸ்ல லட்சக்கணக்கா பண்ண தான் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலயும் லட்சக்கணக்கா இருக்க தான் இருப்பாங்க. விமான நிலையத்துக்கு போகும்பொழுது, ஒருத்தருக்கு கூட நாங்க சோதிக்காம உட்டுருவோம்னு அவங்க சொல்லுவாங்களா? இது வந்து 4 அடுக்கு பாதுகாப்பு, 5 அடுக்கு பாதுகாப்பு நம்ம சொல்ற மாரி ஈஸி கிடையாது. முதல்ல டெல்லி போலீஸ் பார்ப்பாங்க. டெல்லி போலீஸ்க்கு பொறுப்பு வந்து மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித் ஷா. அவர் செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சிஆர்பிஎஃப் செக் பண்ணுவாங்க. 2 ம். அடுக்கு சிஆர்பிஎஃப் செக் பண்ணுவாங்க. நீங்க ஃப்ளைட்ல போனீங்கன்னா, உங்க பெல்ட்ட கூட உருவி பார்க்குற மாரி, அங்கேயும் உருவி கூட பார்ப்பாங்க. அப்புறம் உங்கள் உடல்ல இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் தடவி தான் பார்ப்பாங்க. ஃப்ளைட்ல போனாலும் அதெல்லாம் பண்றாங்களே, ஒரு மால்ல போனாலே பண்றாங்களே! மால்ல போனாலே மெட்டல் டிடெக்டர். இது வந்து கேனிஸ்டர் வந்து மெட்டல்ல பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். பிளாஸ்டிக் கேனிஸ்டரா, மெட்டல் கேனிஸ்டரா தெரியல. வண்ண வெகி வெடிப்பு குண்டுங்குறாங்க. எதுவா இருந்தாலும் அது கெமிக்கல் ஃபயர் ஃபயர் ஆமா இருந்தா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? அங்க இருக்கிற எம்பிக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு. கேட்டதுக்கு எங்க பிஜேபி எம்பி தானே நெறைய இருக்குன்னா, பிஜேபி எம்பினா கூடலும் மக்கள் பிரதிநிதி தான். அவங்களுக்கும் பாதுகாப்பு குடுக்கணும். நம்ம ராகுல் காந்திக்கு தான் ஆபத்து, அவர பாதுகாக்கணும்லாம் இல்ல. நீங்க உங்க பிஜேபி எம்பியும் சரி, ஒரு சாதாரண குடிமகனும் சரி, யாரா இருந்தாலும் பாதுகாப்பு, பாதுகாப்பு தான். அதுவும் பார்லிமென்ட்ல வந்து 5 அடுக்கு பாதுகாப்பை மீறி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, 3வது சிஆர்பிஎஃப்லாம் முடிச்சப்புறம் என்எஸ்ஜி கமாண்டோஸ் இருப்பாங்க. என்ஐஜி கமாண்டோஸ் மாறினப்புறம், அவங்கள வந்து செல்ஃபோன வாங்கி பூட்டி வச்சுருவாங்க. ம். செல்ஃபோன பூட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறமா அவங்க வந்து உடையெல்லாம் துழாவிட்டு, ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டு, கூட்டம் கூட்டமா நீங்க வந்து ரிப்போர்ட்டர்னா ரிப்போர்ட்டர் பகுதிக்கு, விசிட்டர்னா விசிட்டர் பகுதிக்கும் கூட்டிட்டு போவாங்க. அப்ப அவங்க குடுக்கக்கூடிய தகவல் என்ன அப்டின்னா, இதெல்லாம் எக்ஸ்ல வந்து பார்லிமென்ட்ட விசிட் பண்ண ஒரு பத்திரிக்கையாளர் சொன்னத வச்சு படிச்சு சொல்றேன். அங்க வந்து நீங்க ஏதாவது அசைஞ்சீங்கன்னா, என்ன வேணாலும் நடக்கும். ஒரு சின்ன அன்எத்திக்கலோ, அன்வான்டட் திங்ஸோ நீங்க பண்ணிடக்கூடாது அப்படின்னு எச்சரிச்சு தான் அவங்க அனுப்புவாங்க. அவ்வளோ ஈஸி கிடையாது. இவங்க என்னதான் கோவத்துல வந்திருந்தாலும், வருத்தத்துல வந்திருந்தாலும், எதிர்ப்பை காமிக்கணும்னு வந்திருந்தாலும், கேமராக்கள் இப்ப சென்னையிலேயே நீங்க எத்தன கேமராவ தாண்டி நீங்க ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரணும்? ம், ம். பார்லிமென்ட்ல கேமராவ தாண்டி போகாம இருக்க முடியுமா? அப்புறம் உங்களோட பர்சனல் விஷயங்கள் எல்லாமே கேட்பாங்க. எழுதி குடுக்கணும் நீங்க. வெறும் ஐடி கார்டு குடுத்தா கூட பத்தாது. இதெல்லாம் தாண்டி சந்தேகமே இல்லாம இவங்கள விட்டிருந்தாலும், சந்தேகமே இல்லாம விட்டிருந்தாங்கன்னா, இவங்களுக்கு தெரிஞ்சு விட்டுருக்காங்கன்னு அர்த்தம். ம். இல்ல எங்களுக்கு தெரியாம விட்டிருந்தாங்க அப்படின்னாங்கன்னா, பார்லிமென்ட்டில் இந்தியாவில் இதுவரைக்கும் இல்லாத குறைபாடு. இதுக்கு பொறுப்பேற்று கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்யணும். அத ராஜினாமா செய்யுங்கன்னு சொல்லக்கூடவும் முடியாது. ஏன்னா இவங்கலாம் என்ன சொல்லி என்ன கேட்டுருக்காங்க? மணிப்பூருக்கே ராஜினாமா பண்ணியிருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் மணிப்பூருக்கே போய் பார்க்காதவங்க. இவங்க போய் பார்லிமென்ட்க்கு இவங்களுக்கு நம்மலாம் நியாயம் கேட்ட முடியும். என்னத்த நியாயம் கேட்க முடியுது சொல்லுங்க? 370 ஆர்டிக்கிள் நியாயம் கொடுக்க முடியுமா? வல்லபாய் பட்டேல் வாக்கு குடுத்துருக்காரு நம்மளுக்கு. ஸோ இந்த இந்த விஷயங்கள் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு உள்ளது தான் தோணுது. எனக்கு வந்து ஸ்ட்ராங் சந்தேகம் என்ன அப்டின்னா, இவங்க ராஜ்பவன் வாசல்ல நின்னது, அப்புறம் இந்த அவங்களோட தலைமை அலுவலகத்துல வச்சது, நெறைய விஷயங்கள் இந்த மாரி இந்து அமைப்புகள் வந்து பொய்யாக செய்யக்கூடிய விஷயங்கள். எலக்ஷனுக்கு முன்னாடி நெறைய விஷயங்கள் நடக்கும். இதுதான் எனக்கு பகீர்னு இருக்கு. இந்த ம். நாங்கள் இந்துன்னு சொல்றதுக்காக
நாங்க இந்துக்கள் என்ன வேணாலும் காப்பாத்துவோங்கிறதுக்காக இந்த மாதிரி திட்டமிட்டு நம்மள வந்து பரபரப்புலயே வச்சு இதுக்கு முன்னாடி இவ்வளவு டிவில நம்ம இப்படி எல்லாம் பேசியிருப்போமா? எப்ப பாரு பரபர நம்மள வச்சு நம்மள வந்து திசை திருப்பிக்கிட்டே இருக்கிறது, மடைமாற்றிக்கிட்டே இருக்கிறது. அங்க பார்த்தா தேவையான சட்டங்களே அவங்க ஏற்றிக்கிட்டே இருக்குது. இதுதான் அவங்களோட வேலையா இருக்கு. ம், ம். மேம் இன்னொன்னு இந்த விஷயத்துல வந்து குறிப்பா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்டின்னா, சரியா அதே நாட்ல வந்து 2001ஆம் ஆண்டு வந்து நாடாளுமன்றத்து மீது வந்து ஒரு தாக்குதல் வந்து நிகழ்த்தப்படுதுன்னே சொல்லலாம். 2001ஆம் ஆண்டு. ஒருவேள அதே நாள்ல மீண்டும் திட்டமிட்டு செயல்படுதா நினைக்கிறீங்களா? அப்பனா அதே நாள் வந்து இப்ப நாடாளுமன்றத்துல முக்கியமான நாள் ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு, அன்னைக்கு 170 பேர் ஆப்சென்ட் இருக்காங்க செக்யூரிட்டில. எப்படி செக்யூரிட்டி 170 பேர் ஒரே நாள்ல ஆப்சென்ட் ஆவாங்க? ம். சோ 170 பேர் அப்ளை பண்ணியிருந்து அவங்க லீவ் குடுத்திருந்தா கூட, ஒரே நாள்ல யாராவது லீவ் குடுப்பாங்களா? அதுவும் முக்கியமா இந்த நாடாளுமன்ற தாக்குதல் நாள் நம்மளோட கருப்பு தினம். செப்டம்பர் 11 இது இருக்கு இல்லையா? 9/11 மாதிரி. அந்த மாரி தான் நம்ம நாடாளுமன்றத்துல நம்ம பாதுகாப்பு குறைவுன்னு சொல்லி நம்மலாம் பதறின நாள் அது. 9/11க்கு ஈக்குவலா பென்டகன் தாக்குதலுக்கு ஈக்குவலான ஒரு நாட்டுல போய் 170 பேருக்கு லீவ் குடுத்துருக்காங்க அப்படின்னா, இது எல்லாமே ஒரு சஸ்பிஷனா தான் இருக்கு. ம், ம். மேம் ஒரு மாற்றுக்காக நம்ம எடுத்துப்போம். அதாவது அந்த இடத்துல பிஜேபி எம்பியோட பாஸ பயன்படுத்தாம, ஒருவேள காங்கிரஸ் எம்பியோ அல்லது எதிர்க்கட்சிகள சார்ந்த எம்பியோ பாஸ் வந்து பயன்படுத்தி உள்ள வந்திருந்தா, இந்நேரத்துக்கு இந்த விஷயத்த பிஜேபி அரசாங்கம் இந்த மாதிரி கையாண்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா? 24 ஹவர்ஸ் லைவ் போயிருக்கும். ரிபப்ளிக் டிவில, என்டிடிவில, டைம்ஸ் நவுல. பதறும். இந்தியாவே பதறும். காங்கிரஸ், காலிஸ்தானு அது இது முஸ்லிம் தீவிரவாதிகள், இஸ்லாமிய ஒண்ணும் இல்லாத கோவிடுக்கு ஒரு மீட்டிங்க்கே இஸ்லாமிய தீவிரவாதிகள் தான் கோவிட பரப்பினாங்கன்னு சொன்ன ஒரு நாடு தான் இது. ஒரு மீட்டிங் நடந்தது கோவிடுக்கு முன்னாடி. அந்த மீட்டிங்ல இந்தியா ஃபுல்லா போனதுனால தான் ஈரோட்ல போய் ஒருத்தவங்கள விசாரிச்சாங்களாம். ம், உங்களுக்கு அங்க அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணீங்க, அதனால உங்களுக்கு கோவிட் இருக்குன்னு. ம், அத அவங்க திட்டமிட்டு சில பேர் வந்து அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. திட்டமிட்டு கோவிட பரப்பினாங்க அப்படின்னு. அப்படி சொன்ன இந்துத்துவ மனநிலையில இருந்து எப்பல்லாம் சிறுபான்மையினரை தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு நாடு தான் இந்த நாடு. ம், ம். மேம் இத்தன விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. நீங்களே இத்தன சஸ்பென்ஷனான விஷயங்கள் எல்லாமே சொல்றீங்க. ஒவ்வொன்னும் கனெக்ட் பண்ற மாரி சொல்றீங்க. ஸோ இத்தகைய விஷயங்கள் இந்த அளவுக்கு பட வேண்டியது இருக்கு அப்டின்னும்போது, இத வந்து நாடாளுமன்றத்துக்குள்ள என்ன ஏதுன்னே விவாதிக்காம கடக்குறது வந்து சரியான ஒரு போக்குன்னு நெனைக்கிறீங்களா? இல்ல எதனால அவங்க வந்து அப்டி வந்து கடக்க அந்த சர்வாதிகார முயற்சிக்கிறாங்க? போக்கு தான். சர்வாதிகாரம் என்ன வேணாலும் செய்யும். மக்களை தேர்ந்தெடுத்தவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இங்க இருக்க பிஎம்மும் சரி, எம்பியும் சரி, இது எல்லாருமே மக்கள். மக்களுக்கானவர்கள். நம்ம தேர்ந்தெடுத்து உள்ள அனுப்பியிருக்கவங்க. அவங்களோட நாடாளுமன்றமோ, அவங்களோட பதவியோ அது கிடையாது. இன்னைக்கு அவங்க போய் நம்ம வேற ஒருத்தர தேர்ந்தெடுத்தா, அது அவங்களோட இடம். மக்களோட இடம். மக்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டிய இடம். அதுக்கு தான் கேள்வி பதில். ஆனா, அந்த கேள்வி பதில் குரலை முடக்கும் விதமாக சர்வாதிகாரம் இப்பயே ஆரம்பிச்சிருச்சுன்னா, 2024ல என்னெல்லாம் நடக்கும்னு பாத்துங்க. ம், ம். 2024ல நம்ம எல்லா பேட்டிகளையும் சொல்றதுதான். ஆண்டவனால் கூட காப்பாத்த முடியாது. நம்மளோட அரசியல் சட்ட அமைப்பே இருக்காது. மேம் நீங்க வல்லபாய் பட்டேலும், அம்பேத்கரும் எழுதி காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து குடுத்தது இன்னைக்கு மாறுது. நாளைக்கு குக்கியின மக்களுக்கு சிறப்பு அந்தஸ்து குடுத்தது, பழங்குடியின மக்களுக்கு சிறப்பு அந்தஸ்து குடுத்தது எல்லாமே மாறும். மேம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும்போது, இன்னொரு ஐயமும் எனக்கு வந்து தோணுது. இது வந்து 2024 தேர்தலுக்கு அடிப்படையா வச்சு இவங்க எல்லாமே பண்றாங்களோ அப்டின்ற ஐயமும் எழுதுன்னு சொல்றீங்க. எதன் ஐயம்லாம் அடிப்படையில அதுன்னு வேண்டாம். சொல்றீங்க? ஐயம்லாம் வேண்டாம். அது அவங்களோட பிளான்ல இது ஒரு பகுதி தான். அதுக்கு எதன் எல்லாமே நம்ம அடிப்படையில பலிகடா சொல்றீங்க? ஆயிட்டே இருக்கோம். தொடர்ந்து பலிகடா ஆயிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்மளை மடைமாற்றுகிறாங்க. ஒரு சம்பவம் நடந்ததுன்னா, அத வச்சு மடைமாற்றுவது. ஏன்னா, ஆல்ரெடி அவங்க பிஜேபில உள்கட்சி பூசல் நடந்துட்டு இருக்கு. அப்ப மோடிய வந்து பெரிய தலைவர்ன்னு நிரூபிக்கணும். அத வந்து உட்கட்சி பூசலை வந்து நான் மீடியாக்கள் பேசக்கூடாது. இன்னைக்கு வந்து மட்டன் முட்டைய மூடு அப்படின்னத மீடியா பேசக்கூடாது. ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு முதல்வர் வந்து நல்லா இருக்கிற முதல்வர எடுத்துட்டு இந்துத்துவா முதல்வர போட்டுருக்காங்க. சோ எல்லாமே இந்துத்துவ மயமா மாத்திக்கிட்டு இருக்கணும். எந்த அளவுக்கு நாங்க இந்துத்துவால ஸ்ட்ராங்கா இருக்கோமோ, அந்த அளவுக்கு ஓட்டு வாங்குவோம். அப்படின்னு சொல்லி ஹையா ரேஷனலைஸ்ட் பண்ற ஒரு நாடா மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டு இருக்காங்க. அதுதான் உங்களுக்கு ஓட்டு ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியுது. ம், ம், ம். மக்கள் அத அடாப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நெனைக்கிறீங்களா நீங்க? அடாப்ட் பண்ற இருக்கிறதுனால தானே அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு மெத்தட் சக்சஸ் ஆகுது அப்படின்னா தான் அந்த மெத்தட தொடர்ந்து பண்ணுவாங்க. ஃபெயிலியர்னா பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மெத்தட் சக்சஸ் ஆகிட்டு இருக்கு. அத செஞ்சுகிட்டே இருக்காங்க.
இன்னும் அதுக்கு என்னன்னா, அதுக்கு ஐடி விங் கடுமையா உழைக்குது. போலரைஸ் பண்ணுது. சிக்கல்கள் பண்ணிக்கிட்டே இருக்கு. மேலும் இதில நம்ம வந்து குறிப்பா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்ட்ரி பாஸ் குடுத்த எம்பி அவர்கள் வந்து உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அத்தகைய சம்பவங்கள் ஏன் அரங்கேறுதுன்னு விவாதம் பண்ண கேள்வி கேட்ட எம்பிக்கள் வந்து வெளிய உட்கார்ந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்கள இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த வேறுபாடு இருக்குங்களா? இந்த விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? சர்வாதிகார அரசு எது செஞ்சாலும் இப்படிதான் பண்ணுவாங்க. இதுல வேறுபாடு பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஊர்ல இல்லாத எம்பிய சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. வெளியில உட்கார்ந்த எம்பிய சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா உள்ள வந்து இதுக்கு பாஸ் குடுத்த எம்பி பேசிட்டு ஜாலியா இருக்காரு. பாஸ் குடுத்தவர் தான் முதல்ல சஸ்பெண்ட் பண்ணணும். பாஸ் குடுத்தவர உடனடியா விசாரிக்க கூப்ட்டுருக்கணும். பாஸ் குடுத்தவர்ட்ட இன்னும் இன்டெப்த்தா இது என்னங்க சாதாரண பிரீச்சாங்க இது? அந்த என்ட்ரி பாஸ் குடுத்த எம்பி அத வந்து அப்ரூவல் குடுத்த எம்பி வந்து உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்துக்குள்ள. மேலும் அத்தகைய சம்பவங்கள், அசம்பாவிதங்கள் வந்து ஏன் அரங்கேறுது? அத பத்தி விவாதம் பண்ணுங்க அப்படின்னு கேள்வி கேட்ட எம்பிக்கள் வந்து வெளிய வந்து உட்கார்ந்து போராடிட்டு இருக்காங்க. இந்த வேறுபாடு இருக்குல்ல. இத எப்படி மேம் பார்க்குறீங்க? அதாவது தவறு செய்தவர்கள் என்னைக்குமே தண்டிக்கப்படாமல் நியாயம் கேட்பவர்கள் குரல் தான் முறிக்கப்படுது. அதுதான் சர்வாதிகார ஆட்சி. இன்னைக்கே இப்படி இருக்குன்னா 2024 என்ன நடக்க போதுன்னே தெரியல. உண்மை கூட்டா அவங்க இனிமேலுக்கு வாசல்ல நிக்கிறவங்கள கைது பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. அதாவது யார உடனே பிடிச்சு இது விஷ புகையா இருந்து அந்த எம்பி உட்பட உயிரிழந்திருந்தா இன்னைக்கு என்ன நிலைமை ஆயிருக்கும்? இந்திரா காந்தி, ராஜீவ் காந்திக்கு நடந்தது ராகுல் காந்திக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிறது என்ன அச்சமா இல்லையா இது? பகீர்னு இல்லையா? எவ்வளவு அலட்சியமா அந்த எம்பிய வந்து நடமாடிட்டு இவங்கள கேள்வி கேட்கிறவங்கள வெளில போங்க அப்படிங்கிறது வந்து மிக மிக மோசமான செயல். வன்முறை இது. அவங்க தன்னோட உயிருக்கு பாதுகாப்பு என்னன்னு தான் கேட்கறாங்க. தங்கள் மக்கள் பிரதிநிதி அவங்களுக்கு தான் சேர்த்து தான் கேட்கறாங்க. பிஜேபி எம்பிகளுக்கும் உயிர் போயிருந்தா என்ன பண்றது? அந்த பையன கலர் கேனிஸ்டர் எடுத்துட்டு வந்ததுனால தப்பிச்சிங்க. அதுல இன்னைக்கு கெமிக்கல் பாம்லாம் ரொம்ப ரொம்ப விஷப்புகைங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம். ஒரு விஷப்புகைய தூக்கிட்டு போயிருந்தானா என்ன பண்ணிருப்பாங்க இவங்க? யார் உயிருக்கு யாரு? விடுங்க ராகுல் காந்தி மட்டுமா? எல்லாரும் மக்கள் பிரதிநிதி தானே. எல்லாரும் மக்கள் தானே. பார்லிமெண்ட்ல வந்து ஒரு 100 பேரை இப்படி கொன்னுட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம நாடு நாளைக்கு நாளைக்கு எல்லா நாட்டுக்கும் முன்னாடி நிக்கிற அவமானங்கள் எவ்வளவு? ரோட்ல ஒரு பாம்பு போடுறதே பெரிய அவமானமா இருக்கு இன்னைக்கு. பாதுகாப்பு குறைபாடா இருக்கு. பார்லிமெண்ட்ல ஒரு 100 பேர் கொல்ற அளவுக்கு ஒருத்தர் வந்து எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு ஆயுதம் இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய தலைக்குனிவு. நம்ம நாட்டுக்கே பெரிய தலைக்குனிவு. அதை எம்பிக்கள் தலையை தட்டி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள சஸ்பெண்ட் பண்றது அதை விட பெரிய தலைக்குனிவு. தொடர்ந்து எங்களோட கேள்விக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து பதிலளிச்சுட்டு இருந்தீங்க. ரொம்ப நன்றி மேம்.